ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 7ஓட என்னோடய ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 கொய்யா நீர்மோர் எடுத்துக்கிட்டேன். அதோடு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பீனட்ஸ் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறமா ஒரு மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். புடலங்காய் பொரியல் தான்ப்பா பண்ணேன். புடலங்காய் பொரியல் பண்ணி ரைஸ் வச்சு அப்பளம் ஆளுக்கு 2 எடுத்துக்கிட்டோம். பாருங்க, உப்பு போட்டு வதக்கணுங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். புடலங்காய் பாருங்கள், இந்தளவு குட்டி குட்டிஸாக அறுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் போட்டு இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கணுங்க. அதுக்கு முன்னாடி காய் நல்லா வேகட்டும். காய்க்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு விடுங்க. ஓரளவுக்கு சுண்டி வெந்து வரும் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி காய் தேங்காய் திருவி வச்சுருக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். தண்ணி ஊற்றாதீங்கப்பா, அப்படியே எண்ணெயிலே வெந்துக்கும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் வசவசன்னு இருக்கிற மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துச்சு. எல்லாமே போட்டு வதக்கிட்டு இந்த அளவுக்கு வெந்துச்சு. நான் வானல் மாற்றிட்டேன். புடலங்காய் தான் மஞ்சள், உப்பு தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் போட்டுக்கோங்க. தேங்காய் திருவி வச்சுருக்கேன் நான். ஒரு அரை மூடியில் 1/4 மூடி தேங்காய் தான், ஏன்னா காய் கொஞ்சம் தான் இருக்குது. 2 புடலங்காய் தான் செஞ்சேன் நான், சின்ன சின்ன காயாக. நீங்கள் நல்லா வதக்கிட்டு நல்லா வேகணும்ப்பா. காய் ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னா போதும். சிம்மிலே வச்சு வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருது. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் நான் சீரக தண்ணி டெய்லியும் வச்சு குடிக்கிறேன்ப்பா. நான் அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோலேருந்து அதை பற்றி நான் உங்களுக்கு அதில் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுறேன். வெயிட் லாஸ் ரிசல்ட்டு லைட்டாக தான் தெரியுது. நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ தெரியுது, எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன்ப்பா, ஷார்ட்ஸ்லேயும் போய் பாருங்கள். காலையில், மத்தியானம், நைட்டு என்னென்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதில் சிம்பிளாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான். சாதம் அந்த பக்கம் குக்கரில் 1 கிளாஸு வச்சு எடுத்துக்கணும்பா நான். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வைங்கப்பா. சிம்மில் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் போடும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு வதக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சீரக தண்ணி வந்து ஒரு 3 சொம்பு இல்லைன்னா 4 சொம்பு வச்சு அது ஒரு 3 சொம்பு ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட விட்டு, சீரகம் மட்டும் இல்லை, சீரகம், அப்புறம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு
நல்லா இது பண்ணிக்குவேன். கொதிக்க வச்சுப்பேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி குடித்தோம்னா டைஜஷன் பிரச்சனை வர்றதில்லப்பா. தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த நெல்லிக்காய் ஜூஸும் டெய்லியும் காலையில் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கிறோம். காட்டு நெல்லி, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறமா புதினா இலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸியில் ஆட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி குடிக்கலாம். 2 அப்பளம், சாதம், பொரியல், 2 முட்டை எடுத்துக்கிட்டோம்ப்பா இன்றைக்கி மத்தியானம். கலோரிக்குள்ளே அடங்குற அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். கலோரிக்கு மேலே ஈவினிங் ஸ்நாக்ஸாக மறுபடியும் கொய்யா தான் சாப்பிட்டேன். அப்புறம் திராட்சை எடுத்துக்கிட்டோம், கருப்பு திராட்சை ஈவினிங் ஸ்நாக்ஸில். அப்புறம் நைட்டு சோயா சங்க் தான்ப்பா பண்ணோம். மீல் மேக்கரு ஃப்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். மீல் மேக்கர் அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, சாப்பிட்லாம். வீக்லி ட்வைஸ் எடுக்கலாம். யூடியூப்பில் தான் பார்த்தப்பா. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இந்த ஃபுட்டோட கலோரிஸ் எல்லாம் யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் அந்தளவு எடுத்துக்கலாம். வெயிட் மிஷின் வச்சுருக்கேன்ப்பா, ஃபுட் வெயிட் மிஷினு. அதை வச்சு தான் கிராம் அளவுக்கு அளந்துக்கிறேன் நான். பெரிய வெங்காயம் ஒரு 3 சின்ன சின்ன பெரிய வெங்காயம் தான், ஒரு 3 வெங்காயம் அறுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுங்க நல்லா வெங்காயம் வதங்கணும். ரொம்ப ப்ரௌனியாக வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் போதும். பிரியாணி அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு. கொஞ்சமாக உப்புதூள் போட்டுக்கலாம். உப்புதூள் போட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து வருங்க. நல்லா வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தண்ணி காய வச்சு, தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் சோயா சங்க் ஒரு 120 கிராம் சோயா சங்க்கு அதில் போட்டு எடுத்து புழிஞ்சு நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன்ப்பா. கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற விட்டு, சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா அது நல்ல தண்ணிக்கு மாற்றி நம்ம அதை புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியோடு போட்டோம்னா கொஞ்சம் சொதன்னு இருக்கும். அதனால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். நான் ஸ்மால் சைஸ் சோயா சங்க்ஸ் தான்ப்பா யூஸ் பண்ணேன். மீல் மேக்கரு பெருசு போடலை. பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வீட்டில் அரைக்கலப்பா, இன்றைக்கி கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். போதும், இந்தளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கணும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு வெந்து வருது. இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா தூளெல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மஞ்சத்தூள்,
மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் எங்களுக்கு செட் ஆகாதனால நாங்கள் பச்சை மிளகாய் போடலப்பா. இது நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா செய்யறதுக்கோசரம் போய் எல்லாம் இப்போதான்ப்பா வாங்கிட்டு வந்து போட்டு நல்லா இந்த மசாலாவோட ஃப்ளேவர் பச்சை வாசம் சொல்லுவீங்க இல்லையா, அது போகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. தக்காளி ஒரு சின்ன தக்காளி 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி. நல்லா அடி பிடிக்காம கிளறி விட்டுருங்க. இந்த மசாலாவெல்லாம் போய் கீழே அடி பிடிக்க வேண்டாம். நல்லா இந்த அளவுக்கு கிளறி விடுங்க. சோயா சங்க் நான் தண்ணியில் அலசி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து தண்ணியில் அலசி புழிஞ்சு வச்சுருக்கேன்ப்பா. நல்லா அந்த தக்காளியெல்லாம் இதாகிற வரைக்கும் நல்லா தட்டி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, ஃப்ளேவர்லேயே போட்டால் தான். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலே நல்லா இருக்கும்பா, தக்காளிக்கு தொக்கு மாதிரி. இல்லை சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கனாலே நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டுங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் மஞ்சிக்கும். நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிச்சிக்கும் இல்லைன்னா. மோர் நான் டெய்லி எடுத்துக்கோங்கப்பா. காலையில் இல்லைன்னா நைட்டில் இந்த மாதிரி டைமில் மோர் எடுத்துக்கணும். கொஞ்சமாக கறி மசாலா போட்டுங்கன்னா வீட்டில் பால் காய வச்சு வெண்ணெயை எடுத்துட்டு மோர் தயிர் பண்ணி அந்த தயிர்லேருந்து வெண்ணெயை எடுத்துட்டு மோர் கடிச்சு குடிப்போம். நல்லாயிருக்கும். அந்த நீர் மோர் மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்றிப்போங்க.
மாட்டுப்பால் தான்ப்பா வாங்குகிறோம். டெய்லி வீட்டானே கொண்டாந்து ஊற்றிட்டு போவாங்க. நல்லா இந்த அளவுக்கு கிளறி விடுங்க. பாருங்க, இப்போ நல்லா கொச்சு மாதிரி வந்துருச்சு. நம்மளுக்கு தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாதான்ப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, இந்த மாதிரி குட்டி மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா நம்ம போட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடலாம். நைட்டுக்கு சாப்பாடாக இதை தான் சாப்பிட்டோம். மீல் மேக்கரும் நீர்மோரும் கொடுத்துக்கணுங்கப்பா நாங்கள். டே 7 ஃபுட்டு இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். பாருங்க, இது ஒன்றோட ஒன்று நல்லா மர்ஜ் ஆகணும், கலக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல ஃப்ளேவர் தங்கிடும், ஒரு இடத்துல ஃப்ளேவர் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கேமரா ஸ்டாண்ட் இல்லைப்பா, ஃபோன் கேமராவே, அது கொஞ்சம் ஹைட்டாக வச்சு எடுக்கிறேன். விஷுவல் எப்படி இருக்கோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஒன்று எகிரி வெளியே விழுந்துருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன்பா. இது நல்லா கலந்த அப்புறமா நம்ம கொத்தமல்லி தழையை அதில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு சுவையான சோயா சங்க் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இது ஒரு 300 கிராம் நம்ம எடுத்துக்கிட்டோங்கன்னா கூட 362 கலோரிஸ் வருதுப்பா. நீர்மோர் 50 ml எடுத்துக்கிட்டால் அது 105 கலோரிஸ் வருது. நீங்கள் எடுத்துக்கிற உணவுகளை பொறுத்து கலோரிஸும் மாறி வரும். நமக்கு கலோரிஸ் ஒரு நாளைக்கு 1200 பேசிக்காக அந்த அளவுக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு தான் எடுக்கிறேன்ப்பா நான். ஒரு சில நாள் அதை விட கொஞ்சம் அதிகமாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நம்ம போட்டு கிளறி விடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீ பிடிச்சிக்கும், அடி பிடிச்சிக்கும். கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுங்கன்னா சுவையான சோயா சங்க் ஃப்ரை ரெடி நமக்கு. நான் வேறு மாதிரி ஏதாவது மாற்றிக்கணுன்னாலே சொல்லுங்கள். செப்டம்பரில் தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் யூடியூப்பில் முதல்ல இறங்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒன்று செஞ்சுட்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு கொடுக்குறேன்ப்பா நான். அதான் தயார்ப்பா. என்னோட நாளே நீர்மோரோடு முடிஞ்சது. நன்றி.